இந்த பக்கம் கிரிக்கிறாங்க இந்த பக்கம் போய் போனோம் என் பேரு பரமேஸ்வரிங்க. நான் அவங்களுக்கு சித்தி ஆகுதுங்க. எங்க பொண்ணு மரம் எனக்குங்க சித்தி பொண்ணு எனக்கு மகள் ஆகுதுங்க. அவளுக்கு கல்யாணம் வந்து 2 பேர் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. விரும்பி தான் பண்ணிக்கிட்டாங்க. சொந்தத்துலேயே தானுங்க. அவளுக்கு ஒரு 2 பேர் அண்ணன் தம்பி. அவங்க அம்மா அப்பா சின்னதுலேயே இறந்துட்டாங்க. இந்த பசங்களாம் 2 பேரும் வளர்ந்து அவங்க தாத்தா வளர்த்துனாங்க. வளர்த்தி இந்த பசங்க பெருசாகி 2 பேருக்கு கல்யாணம் ஆகி ஆளுக்கு பெரிய பையனுக்கு வந்து வணிகண்ணன் இறந்தவனுக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையனுங்க. 2வது பையனுக்கு ஒரு பையனுங்க. அவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு எல்லாம் ஒத்துமையாக இருந்து வந்துட்டு இருந்தாங்க. இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சிரமப்பட்டுட்டு இருக்கிறாங்க. சாக்கு தைச்சு தான் அவங்க வேலை கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும். டீச்சர் படிப்பு படிச்சிருக்காங்க. ஒரு டிகிரி முடிச்சு இப்போ ஸ்கூலுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. காலேஜுக்கு ஊதியூரில் வட்டமலை இதில் வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. காலேஜ் டீச்சராக போயிட்டு இருக்கிறாங்க. ப்ரைவேட்டில் போயிட்டு இருக்கிறாங்க. அதுலேயே கவர்மெண்ட்டில் ஒன்று வேணும்னு நாங்கள் எங்கே வேணாலும் வந்து கேட்குறோங்க. வி விஜயகுமார் வெள்ளவயல் ஒன்றிய செயலாளர் டிவி வைக்கங்க. பாத்தீங்கன்னா இப்ப இறந்தது வெள்ளவயல் பாத்தீங்கன்னா இரண்டு பேர் ஒரு ஆணும் ஒரு பொண்ணு இறந்திருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆண் வந்து அந்த ஆணுக்கு ஒரு குழந்தையுமே இரு குழந்தையும் இருக்குங்க. ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு குழந்தை இருக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க 2 பேருமே வந்து கட்சியில வந்து அவங்க இந்த பையனும் ஒரு பொறுப்பு இருக்கா அப்படியே, அந்த பொண்ணுடைய வீட்டுக்காரும் ஒரு பொறுப்பு இருக்கிற அப்படியே. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் நேற்று மத்தியானமே வந்துட்டு அவங்க ஈவினிங் வரைக்கும் அந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா 6-7 மணி அந்த ரேஞ்சுக்கு 6 to 7 மணி அந்த ரேஞ்சுக்கு தளபதி உள்ள என்ட்ரி ஆகும்போது அந்த கூட்ட நெரிசல் அவங்க கூட்டத்தை உள்ள இருந்திருக்காங்க. பாத்தீங்கன்னா அந்த கரெக்டா உள்ள என்ட்ரி ஆகும்போது கரண்ட் கட் ஆகுதுங்க. கரண்ட் கட் ஆகும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து கூட்ட நெரிசல் ஆகுது. ஆம்புலன்ஸ் எல்லாம் உள்ள வருது. அந்த தகவலானது பாத்தீங்கன்னா வந்து எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு தெரியல. எப்படி ஆம்புலன்ஸ் வந்து மயக்கம் போடுறாங்கன்னு தெரிஞ்சு உடனே ஆம்புலன்ஸ் உள்ள வருது அப்படிங்கிறது அந்த தகவல் வந்து தளபதி அந்த இடத்துலயே மென்ஷன் பண்றாரு. மென்ஷன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இவங்க வந்து எல்லாம் வந்து ஒவ்வொருத்தரா வந்து ஃபர்ஸ்ட் 4 பேர் 5 பேருங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் வந்து 10 பேர் 20 பேர் 50 பேர் 80 பேர் அந்த மாதிரி லென்த்தா வந்து நிறைய ஆம்புலன்ஸ் வந்து ஏத்திட்டு போயிட்டே இருக்காங்க. அவங்க வந்து எங்க கொண்டு போனாங்க, ஒரு சிலர் பாத்தீங்கன்னா தனியார் மருத்துவமனை கொண்டு போறாங்க, ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அரசு மருத்துவமனை கொண்டு போறாங்க. இது வந்து யாரு முடிவு பண்ணாங்கன்றது தெரியல. இது வந்து கொண்டு போயிருந்து எல்லாத்தையும் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்கணும். அவங்க வந்து மயக்கமானவங்க சொல்ல போற கிடையாது. இந்த ஹாஸ்பிட்டல் கூட்டி போகணும். ஒரு சிலரை வந்து தனியார் மருத்துவமனை கூட்டி போறாங்க, ஒரு சிலரை வந்து அரசு மருத்துவமனை கூட்டி போறாங்க. இப்படி கூட்டி போகும்போது பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு 8:30 போல எல்லாமே எங்கிட்ட வந்தவங்களா சேஃபான்னு பார்த்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் வந்து சேஃப் எல்லாம் நாங்க கூட்டி வந்தாலும் போயிட்டோம். இவங்க வந்து தனியா வந்திருக்காங்க. வந்து ஃபேமிலியோட அந்த பொண்ணு வந்து ஃபேமிலியோட வந்திருக்கா அப்படி வீட்டுக்காரோட. இவர் வந்து பையன் வந்து ஒரு ஃப்ரெண்டோட வந்திருக்கா அப்படி. வந்து வரும்போது பாத்தீங்கன்னா அந்த தகவல் எங்களுக்கு தெரியல. சரி அவங்க தனியா வந்தனால சரி அவங்க ரிட்டர்ன் ஆயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நாங்க நினைச்சிட்டு நாங்க வந்துடுறோம். வரும்போது ரிட்டர்ன் 9 மணிக்கு வந்துட்டு நாங்க மறுபடியும் ரிட்டர்ன் வந்து போய் நாங்க வந்து 9 மணிக்கு கால் பண்ணி சொல்றாங்க இப்படி 2 பேர்த்து காண அப்படிங்கும் போது யாருன்னு விசாரிக்கும் போது இப்படி ஒரு பையன் இந்த பையனை காண அந்த பையன் தெரிஞ்ச பையன் அந்த பொண்ணுமே அந்த வீட்டுக்காரர் எனக்கு தெரிஞ்சு வருது. அதனால வந்து மறுபடியும் ரிட்டர்ன் நாங்க வந்து கரூர் போறோம். கரூர் போய் 9 மணிக்கு 9:30-10 மணிக்கு நாங்க கரூர் வந்து ஹாஸ்பிட்டல் ரீச் ஆயிடுறோம். ரீச் ஆகும்போது போகும்போது சொல்லிட்டாங்க இந்த பையன் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இறந்துட்டு அங்கிருந்து வந்து ஜிஹெச் கொண்டு போயிட்டாங்க, நீங்க அங்க வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நாங்க வந்து ஜிஹெச்சுக்கு போயிட்டோங்க. ஜிஹெச் போகும்போது அந்த பொண்ணு வந்து எங்க இருக்கான்னு தெரியல, காணாங்க மாதிரி தேடிக்கிட்டு இருக்கு. அப்படி எந்த ஹாஸ்பிட்டல் பிரைவேட்ல எல்லாம் தேடி ஜிஹெச் வரைக்கும் எல்லாமே தேடி அந்த பொண்ணு கிடைக்கல. அப்புறம் மார்ச்ல வந்து போட்டோஸ் இருக்கு, செக் பண்ணும்போது அந்த பொண்ணு போட்டோ தெரியுது. ஆனா வந்து ஐடென்டிஃபை பண்ணல, கரெக்டா கிளியரா தெரியல அவங்களுக்கு. அப்புறம் அவங்க அண்ணன் உள்ள தாட்டி விட்டு பார்க்கும்பொழுது அந்த பொண்ணுங்கிறது ஐடென்டிஃபை பண்ற. இது பாத்தீங்க அப்படின்னா நடந்தது வந்து சம்பவம் பாத்தீங்கன்னா வந்து நடந்தது ஒரு 7:30 to 8 மணி இருக்குங்க. இது வந்து ஐடென்டிஃபை பண்ணும்போது ஒரு 10 மணி இருக்கு. இதுக்கு மேல பாத்தீங்கன்னா உடனடியா பாத்தீங்கன்னா அந்த 8 மணிக்கு அந்த தொகுதி எம்எல்ஏ வராருங்க. எம்எல்ஏ உள்ள வராரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முதலமைச்சரும் வந்து அதுக்கு உடனடியா வந்து அதுக்கு அறிக்கை விடுறாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள வந்து எல்லாருமே தயாரா இருக்கிறாங்க. வந்து என்னன்னா அன்பில் மகேஷ் பையாமணி மினிஸ்டர் உள்ள வராரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரா வர்றாங்க.
உள்ள வரும்போதுங்க அதை பத்தி எங்களுக்கு வந்து என்ன நடக்குன்னே தெரியல. அந்த இடத்துல நாங்க போய் நாங்க வந்து எல்லாம் வந்து நாங்க வந்து பார்த்துட்டு இருக்கிறோங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவங்க வந்து 12 மணிக்கு நிவாரணம் அறிவிக்கிறாங்க. நிவாரணம் அறிவிக்கும் போது என்னன்னா நிவாரணம் வந்து இவ்வளவுன்னு இப்போ 10 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறத அறிவிக்கிறாங்க. அறிவிக்கும் போது சரி ஓகே அப்படின்ட்டு அப்புறம் நாங்க வந்து அதுக்கப்புறம் வந்து சரி இன்னைக்கு பண்ண மாட்டாங்க போஸ்ட்மார்ட்டம், நாளைக்கு எல்லாம் வந்துட்டு ஃபேமிலியெல்லாம் வந்து பண்ணுவாங்க, உடனடியாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. அப்பவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் எல்லாம் 1 மணிக்கு வந்துடுதுங்க. ஒரு 2 மணி போல போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஒரு 3 மணி போல வந்து எல்லாம் வந்து மாலை போட்டு ரெடியாக வச்சிடறாங்க. 3:30 நாள் சிஎம் இதெல்லாம் ப்ரோக்ராம் 1 by 1 பண்றாங்க. ஒரு 3-4 மணி கூட சிஎம் வந்து பாத்துறாரு. 4 மணிக்கு மேலே எல்லா பாடியுமே அவங்க வீட்டுக்கு ஏற்கனவே ரெடியா இருக்க ஆம்புலன்ஸ் ஏற்றி அனுப்பிச்சிடுறாங்க. அது முன்னாடி பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து நேரமே ஒரு 8-9 மணிக்கு நான் வந்து மின்மயானத்தினுடைய தகனம் பண்ணிட்டேன். பையன் வந்து இந்த மணிகண்டங்கிற பையன் வந்து 1 மணி போல தகனம் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.